தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. அப்ப எனக்கு கிருபை கிடைத்தது. கிருபை கிடைச்ச நான் என்ன பண்ணணும்னா அந்த கிருபைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கிருபைக்கு பாத்திரமா நடந்துக்கோ. அந்த கிருபையின் ஆவியை நிந்திக்காத, தேவனுடைய கிருபையை காலின் கீழே போட்டு மிதிச்சிடாத, கிருபையை அசட்ட பண்ணிடாத. பிரைஸ் காட், ஆமென். அன்பு நிறைந்த தேவன் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பாவியையும் நேசிக்கக்கூடியவர். ஆனா இந்த கிருபையின் ஆவியை ஒருத்தன் நிந்திச்சிட்டான்னா, தேவன் பாராட்டுகிற அன்பை ஒரு மனுஷன் ரிஜெக்ட் பண்றான்னு சொன்னா, தேவனுடைய அந்த அன்பை காலின் கீழே போட்டு மிதிக்கிறான்னு சொன்னா, அவன் எவ்வளவு கொடிய ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்று நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்றாரு, இந்த ஒரு மனுஷன் இந்த கிருபையாவை நிந்திக்கிறான் பாருங்க, அவனை கர்த்தர் எங்க கொண்டு போய் போடுறாரு? கந்தகமும் அக்கினியும் எரிகிறதான கடல்ல கொண்டு போய் அவனை போடுறாரு. ஏன்னா இவ்வளோ அன்புள்ள தேவன் மனுஷனை இப்படி வாதிப்பாரா அப்படின்னா அவருக்கு விருப்பம் இல்லை. ஒருத்தனும் கெட்டு போறது அவருக்கு சித்தம் அல்ல. ஒருத்தனும் அங்கே அக்கினியும் கந்தகம் எறிகிற கடல்ல போகணுன்றது ஆண்டோட விருப்பம் கிடையாது. ஆனா ஒரு மனுஷன் நானா அங்கத்தான் போய் விழுவேன் அப்படின்னு போனா ஆண்டவர் அவரை என்ன பண்ண முடியாதுன்னா தடுத்து நிறுத்த முடியாது. அவர் சொல்லித்தான் பார்க்குறார், கூப்பிட்டு பார்க்குறார். பல நேரங்களிலே வாடா, அது போகாத, அந்த பாதையில் நீ பயணிச்சா அது உனக்கு ஆபத்து தீங்குலாம் சொல்றார். ஆனால் நம்ம கேட்கறதே கிடையாது. அப்படி கேட்காதனால அப்படி கெட்டு போகிறவர்கள் தான் இறுதியில் எங்கே போய் அந்த அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடலில் பங்கடைவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபை தந்துட்டார் பாருங்கள். இந்த கிருபையை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும்னா அதை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்? நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே 9வது வசனம், ஆதியாகமம் 6:9. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் உத்தமனாய் அவன் இருந்தான். கவனிங்க, தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே. பிரதர் நல்லா கவனிங்க, அவனை சுற்றி இருக்கிற சமூகம் எப்படிப்பட்ட சமூகமா இருந்ததுன்னா அருவருப்பான ஒரு சமூகமா இருந்தது. அவனை சுற்றி இருக்கிற சமூகம் அசுத்தம் நிறைந்த சமூகமா இருக்கிறது. அவனை சுற்றி இருக்கிற சமூகம் பாவம் நிறைந்த சமூகமா இருக்கிறது. எல்லா விதமான பாவங்களையும் துணிகரமாய் செய்கிறதான ஒரு சமூகமாய் இருக்கிறது. அப்படியானால் நல்லா கவனிங்க, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரோட ஒத்து வாழணும் பிரதர், 4 பேருக்கு உள்ளது நமக்கு பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுறதுன்னா, ஊரோட ஒத்து வாழ் இல்ல, ஊரை விட்டு ஒத்தி வாழு. 4 பேரை போல நம்மளும் இருந்துட்டு போகலாம்னு நினைச்சா அந்த 4 பேர் போற இடத்துக்கு நீ தயார்னா நீ 4 பேரோட ஒத்து வாழு. ஆனா அந்த 4 பேர் போற இடத்துக்கு நீ போக கூடாதுன்னு நினைச்சா நிச்சயமா அவர்களுடைய கிரியைகளுக்கு நீங்களும் நானும் பங்காளிகள் ஆகாமல் இருக்கத்தான் வேண்டும். அவர்களை விட்டு நாம தள்ளித்தான் வாழணும். அவருடைய கிரியைகளுக்கும் நம்முடைய கிரியைகளுக்கும் நிச்சயமா தொடர்பு இருக்கக்கூடாது. பிரைஸ் காட், ஆமென். நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவனை சுற்றி இருக்கிற சமூகம் எப்படி நடக்கிறதோ அது போல அவன் நடக்கல. அப்படியானால் நம்மை சுற்றி இருக்கிற சமூகத்தை நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, நம்முடைய பிள்ளைகள் வளருகிறார்கள். வளரும் பொழுது அவங்க சுற்றி இருக்கிற மக்களை பார்க்குறாங்க. அம்மா இது செஞ்சா தப்பு இல்லையா, அப்பா இது செஞ்சா தப்பு இல்லையா, அவங்க செய்கிறாங்களே இவங்க செய்கிறாங்களே, அந்த பிரதர் செய்கிறாரு, இந்த பிரதர் செய்கிறாரு, அந்த பாஸ்டர் செய்கிறாரு, இந்த பாஸ்டர் செய்கிறாருன்னு சொல்லி நம்ம சுற்றி இருக்கிற சமூகம் நம்மளை கவனிங்க. ஒருவேளை எங்கேயாவது பிள்ளைகள் இடறுவதற்கு யாரையாவது ரோல் மாடலாக காட்டுவாங்க, முன்மாதிரிகளாக காட்டுவாங்க. நீங்கள் சொல்லணும், பிள்ளைகளை யார் செஞ்சாலும் சரி பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி இருக்குதா பாருங்க. பிரைஸ் காட், ஆமென். வேதம் சரி என்று சொல்லுகிறத நீங்களும் நானும் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வேதம் வேண்டாம் என்று சொல்லுகிறத நீங்களும் நானும் விலகி இருந்து வாழ பழகி கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். சத்தமா சொல்லுவீங்களா? ஆமா, நமக்கு ரோல் மாடல்
இந்த பூமியில் இருக்கிற எந்த மனுஷனும் கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதனால தான் எபிரேயர் நிருபக்காரன் எழுதும் பொழுது சொல்றாரு, அவரையே நோக்கி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே நோக்கி ஓட கடவோம். ஆமென். யாரை நோக்கி ஓடுறீங்க? உங்களோட ஓட்டம் யாரு? உங்களோட ரோல் மாடல் யாருங்க? பிரைஸ் காட். ஐயா, அம்மா, அக்கா, அண்ணன், பாஸ்டர் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் யார் தான் உங்களுக்கு ரோல் மாடல்னா? இயேசு கிறிஸ்து. பிரைஸ் காட். ஆமென். ஆமாம், மற்ற எல்லா மனிதர்களையும் நீங்கள் நோக்குவீர்களானால் எந்த மனுஷனும் குறைவுள்ளவன் என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். எந்த மனுஷனும் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கான சில குறைவுகளும் சில பலவீனங்களும் சில தவறுகளும் இருக்கும். அவர்களை நீங்கள் பின்பற்றி போவீர்களானால் எங்கேயாவது ஒரு இடத்துல இடறி போவீர்கள். பூரணராகிய கிறிஸ்துவை நாம் நோக்கி ஓட கடவோம். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவீங்களா? ஆமாம், அருமையான தேவனுடைய மக்களே, நீங்களும் நானும் கிறிஸ்துவை நோக்கி ஓட கடவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லித்தரணும். என்ன சொல்லித்தரணும்? தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ள நீ இருக்கிற சமூகம் எப்படி இருக்கிறதோ அதே போல நீ இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நீ இருக்கிற சமூகம் பாவம் செய்யும், நீயும் நானும் உத்தமனாக இருக்க வேண்டியது அவசியம். நீ இருக்கிற சமூகம் அசுத்தத்தை அசுத்தம் என்று சொல்லாதிருக்கும். ஆனால் நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிற சத்திய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நீதியை குறித்து நமக்கு என்ன பண்றாருங்க? சொல்லுங்க. அவர் கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். வழியில் நடக்கும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிறதான சத்தம் நம்முடைய செவிகளில் தொனித்து கொண்டே இருக்கிறது. அந்த சத்தத்தை மீறி நம்ம எங்கெங்க போயிட முடியும்? பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் தொனித்துக்கிட்டே இருக்க, அவருக்கு மறைவா நம்ம எங்க ஓடி போக முடியும்? ஆகவே அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியம். ஆமென். பக்கத்தில் நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்க, அவர் சத்தத்துக்கு செவி கொடு. ஊரில் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்திற்கு செவி கொடு. தேவன் எதை சரின்னு சொல்கிறாரோ அதில் பயணிக்க நீங்களும் நானும் பழகி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அப்போ நோவா தன்கால் கவனிங்க. நீங்கள் படிக்கிற வாலிப பிள்ளைகள் இருப்பீங்களாண்ணா, உங்கள் கிளாஸில் இருக்கிற 49 பேர் ஒரு காரியத்தை செஞ்சா நீ செய்யாமல் இருக்க பழகு. ஏன்னா அது தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்குமானால் நீ செய்யாமல் இருக்க பழகு. உன் காலேஜில் உன் கிளாஸில் 30 பேர் இருப்பாங்கன்னா 29 பேர் ஒரே மாதிரி திங்க் பண்ணலாம், ஒரே மாதிரி செய்யலாம். நீ அப்படி செய்யாதபடி காத்துக்கொள். காரணம், நீ தேவனுடைய சனம், தேவனுடைய பிள்ளை. உன் ஆபீஸ்ல இருக்கிற 50 பேர் 100 பேர் ஒரே மாதிரி நடக்கட்டும். நீ தன் காலத்திலே வாழுகிற அந்த மக்களுக்குள்ள, அந்த சமுதாயத்துக்குள்ள கர்த்தர் கிருபை பெற்றவளாய் உன்னை பார்க்கட்டும். பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கும் பொழுது இந்த சமுதாயத்தில், இந்த சமூகத்தில் எனக்கு ஏற்றவனாக, எனக்கு முன்பாக நீதிமானாய் இந்த சகோதரனை பார்க்கிறேன், இந்த சகோதரியை பார்க்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் பரலோகத்திலிருந்து அப்படி சாட்சி பகர முடியுமா உங்களையும் என்னை குறித்து? பிரைஸ் காட். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வித்தியாசமா தெரியணும் நீங்களும் நானும். ஆமென். தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்க நீங்களும் நானும் வித்தியாசமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. வேற மாதிரி இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமானவர்களாய், தேவனுக்கு ஏற்றவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். அப்போ ஆண்டவர் அவர்களை பார்க்கிறார், அவர்களுக்குள்ளே அவன் உத்தமனாக இருக்கிறான். அடுத்தது அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். கவனிங்க, நம்மில் அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று பெயர், ஆனால் தேவனற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மோடு கூட தேவன் இருக்கிறாரா அப்படின்றத பல நேரங்களில் நம்மளால் நிரூபிக்கவே முடியலை. கர்த்தர் என் கூட இருக்கிறார்ன்றதுக்கான ஒரு எந்த விதமான அடையாளங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவர்களாக பாரம்பரியமாக ஏதோ கடமைக்கு சபைக்கு போவதும், கடமைக்காக ஜெபம் பண்ணுவதும், கடமைக்காக வேதத்தை வாசிப்பதும் அல்ல கிறிஸ்தவம். இது உறவு, தேவனோடு வாழுவது. ஆமென் சொல்லுங்க. தேவனோடு வாழுவது. நான் பேசினா அவர் கேட்குறாரு, நான் கூப்பிட்டு அவர் பதில் தர்றாரு, நான் நடந்தால் அவர் என் கூட வர்றாரு அப்படின்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? ஹல்லேலூயா. நான் தவறும் பொழுது அவர் என்னை தண்டிக்கிறார், நான் ஏதாவது வழி மாறும் பொழுது அவர் எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டா என்பதை சிந்தித்து பாருங்கள். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவன் இல்லாத மக்கள் மத்தியில், தேவனை பற்றிய அறிவில்லாத மக்கள் மத்தியில், தெய்வ பயம் இல்லாத மக்கள் மத்தியில் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு விசேஷித்த அனுபவம் நோவாவுக்கு இருந்தது. பிரைஸ் காட். ஆமென். நான் சொல்றேன், உங்க குடும்பத்தில் 10 பேர் இருந்தா 10 பேருக்கு தெய்வ பயம் இருக்குதான்னு தேவையில்லை, உனக்கு அந்த தெய்வ பயம் இருக்குதா? அதான் ரொம்ப முக்கியம். நீ தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்குதா? அது ரொம்ப முக்கியம்.
மற்றவங்களுக்கெல்லாம் அது இருக்குதான்னு எனக்கு தெரியல, அது அவசியம் இல்லை. நோவாவுக்கு இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமா. ஆகவே இங்க நிறைய சகோதரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய குடும்பத்தின் தலைவனாய், ஒரு ஆவிக்குரிய ஆசாரியனாய், உங்களுடைய குடும்பத்தில் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் உங்களில் இருந்து துவங்கட்டும். பிரைஸ் காட். ஆமென். எல்லாம் சத்தமா சொல்லுவீங்களா? சகோதரர்கள் சொல்லுங்க ஆமென். ஆமா, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் குடும்பத்துக்கு நீதான் ஆசாரியன், உன் குடும்பத்திற்காக நீதான் பலி செலுத்த வேண்டியவன். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ரட்சித்தார். ஆமென். உன்னை கொண்டு கர்த்தர் உன் குடும்பத்தை ரட்சிக்கட்டும். உன்னை உன் குடும்பத்திற்கு தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றட்டும். ஆமென். பிரைஸ் காட். ஆண்கள்லாம் ஆமென் சொல்லணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அருமையான சகோதரர்களே, நான் சொல்கிறேன், நம்முடைய குடும்பத்திற்காக ஒரு நல்ல ஆவிக்கேற்ற பலி செலுத்துகிற ஆசாரியர்களாக நாம தான் ஜெபிக்கிறவங்க, நாம தான் வேதம் வாசிக்கிறவங்க, நாம தான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க. அப்படி தேவனோட சஞ்சரிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் சங்கீதம் 128 சொந்தம். ஆமாம், 128 உங்களுக்கு சொந்தம். ஆமென். ஆமாம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற ஒரு மனுஷன் பாக்கியவான். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அவன் மனைவி திராட்சை கொடி, அவன் பிள்ளைகள் ஒளிவு மர கன்று. கர்த்தர் சீயோன்லேருந்து உங்களை தான் ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் சித்தமுள்ள தெய்வம். ஆமென். ஆமாம், பல நேரங்களில் நம்ம அப்படி தேவனோட சஞ்சரிக்கிறதில்ல. அது இன்னொரு முக்கியமான வார்த்தை. நோவா கர்த்தருக்கு முன்பாக நீதிமானா இருக்கிறான். நம்ம பல நேரங்களில் மனுஷங்களுக்கு முன்பாக நம்மளை நீதிமானா காட்டிக்கொள்றதுல நம்ம ரொம்ப வெகு சிரமப்படுறோம், சிரத்தை எடுத்துக்கிறோம். நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன். என்ன மாதிரி ஒரு நல்லவனை நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படின்னு பல நேரங்களில் நம்ம கொஞ்சம் அப்படி அடையாளப்படுத்தி கொள்ள விரும்புகிறோம். கொஞ்சம் மக்களுக்கு முன்பாக நடிக்கவும் செய்கிறோம். அதுக்காக என்ன கொஞ்சம் நல்ல பேர் வரணும் இல்லையா? அப்படி கொஞ்சம் நல்ல பேர்லாம் இருந்தால் தானே, 4 பேர் நம்மளை மதித்தா தானேங்க நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகப்படியான ஆக்டிங் கூட கொடுக்குறோன்னு வைங்களேன். ஆனால் ஆண்டவர் நம்மை தராசில் வைத்து பார்க்குறாரு. எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறாரே, அவர் என்னை பற்றி என்ன சொல்லுவார்? இங்கே நோவாவை பற்றி சொல்லும் பொழுது, உன்னை எனக்கு முன்பாக நான் நீதிமானாக கண்டேன். வாசிங்க பார்க்கலாம். 7வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில உன்னை எனக்கு முன்பாக எப்படி பார்த்தேன் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, கைப்பிடிச்சு. அவருக்கு முன்னாடி நீ எப்படி இருக்கிற? ஐயா, அப்பாவுக்கு முன்னாடி நீ நீதிமானா இருக்கிறது பெருசு இல்லையா? அம்மாவுக்கு முன்னாடி நீ நீதிமானா இருக்கிறது பெருசு இல்லை. உங்கள் பாஸ்டருக்கு முன்னாடி நீ நீதிமானா இருக்கிறது பெருசு கிடையாது. பார்க்குற சர்ச்சில் இருக்கிற எல்லா பிலீவருக்கு முன்னாடியும் நம்மளை நீதிமானா காட்டுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவருக்கு முன்பாக வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக, நீதியுள்ள நியாயாதிபதிக்கு முன்பதாக நம்முடைய நீதி எப்படி இருக்குது? பிரைஸ் காட். ஆமென். அப்படி ஒரு நீதிமானாக கர்த்தர் பார்ப்பாரானால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமாம். ஆக இந்த சந்ததியில் உத்தமனாக இருந்தான், கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக இருந்தான், கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, நோவாவுக்கு ஒரு நல்ல குடும்பம் இருந்தது. அவருக்கு ஒரு மனைவி, அவருக்கு 3 பிள்ளைகள். ஆமாம், 3 மருமக்கள்மார்கள். ஆகவே நோவாவை சொல்லும் போதே நம்ம தாத்தான்னு சொல்லிடுவோம். நோவான்னா தாத்தா அப்படின்னு சொல்லி நமக்கு பழக்கப்பட்டுச்சு. நோவா தாத்தா, நோவா தாத்தானே பழக்கம். அவருக்கு 500 வயசில் தான் பிள்ளைங்க பிறக்குது. அதனால் 500 வயசு நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. அவர் 950 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அப்போ 500 வயசில் தானே பிள்ளை பிறக்கும். ஆமாம் தானே? சோத்திரம். 500 வயசில் அவருக்கு 3 பிள்ளைகள் பிறந்துட்டாங்க. 3 பேரும் எப்படி 500 வயசில் ஒரே நேரத்தில் பிறந்துட்டாங்களா? சேம், காம், யாப்பேத். 500 வயசு ஆன போது 3 பிள்ளைகள் பிறந்தாங்கன்னு இருக்கு. அப்புறம் 3 பேரும் என்ன ஒரே கற்பத்தில் பிறந்துட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. 3 பேரும் அப்புறம் பிறந்தாங்க. 500 வயசு ஆகும்போது யார் பிறந்தா? பையன் யார்? ஸோ சேம், காம், யாப்பேத்துன்னு அங்கே இருக்கிறதுனால நீங்கள் சேமை பையன் நினச்சிடக்கூடாது. யாப்பேத்து முதல் பையன், காம் 2வது பையன், சேம் 3வது பையன். நீங்கள் வேதத்தில் எடுத்து வாசிச்சிங்கன்னா நோவாவோட வம்ச வரலாறுன்னு நம்ம வாசிக்கிறோம் 10வது அதிகாரத்தில். அப்படி 10வது அதிகாரத்துக்கு போகும் பொழுது அங்கே 10:2 படிங்க. யாப்பேத்தின் குமாரர் கோமர், கோமேர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால்,
மேசேக்கு, ம். தீராஸ் ஓகே, என்பவர்கள். கவனிங்க. இதெல்லாம் யாப்பேத்தினுடைய குமார். அந்த வம்ச வரலாற்றை சொல்லும் பொழுது முதல்ல யாப்பேத்தை சொல்லிட்டு, அதுக்கு பிறகு 6வது வசனத்தில் காமுடைய பிள்ளைகளை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 21வது வசனத்தில் அவர்கள் யாரை பெற்றாங்க? சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தாங்க அப்படின்னு நம்ம இங்கே வாசிக்கிறோம். பிறகு 11ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்திற்கு நீங்கள் வரும் பொழுது கவனிங்க, ஏன் சேம் கடைசி பையன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் 10வது வசனத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். படிங்க பார்க்கலாம். சேமுடைய வம்ச வரலாறு. சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்துக்கு பின்பு 2 வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு 2 வருஷம் கழிஞ்சு சேமுக்கு வயசு என்ன? 100. அப்ப ஜலப்பிரளயம் உண்டாகும் போது சேமுக்கு வயசு என்ன? 97. ஜலப்பிரளயம் உண்டாகும் போது சேமுக்கு வயசு என்ன? 97. சரியா? பிரைஸ் காட். ஆமென். ஜலப்பிரளயம் 1 வருஷம் இருந்தது. ஸோ 1 வருஷம் முடிஞ்சு இங்கே 2 வருஷம் ஆனதுக்கு பிறகு சேமுக்கு வயசு என்ன? 100. அப்படியானால் ஜலப்பிரளயம் உண்டாகும் போது சேமுக்கு வயசு 97. 500 வயசான பொழுது நோவா பிள்ளைய பெற்றார்னா அப்போ கண்டிப்பாக சேமை பெற்றிருக்க முடியாது. விளங்குதா? பிரைஸ் காட். ஆமென். ஆமாம். அப்போ 500 வயசான பொழுது இப்போ ஜலப்பிரளயத்துக்குள்ளே போகும் பொழுது ஒருத்தருக்கு வயசு 100 வயசு இருந்திருக்கணும் ஒரு பையனுக்கு. அந்த பையன் யார்? அதுதான் யாப்பேத். அதுக்கப்புறம் 99 98 ஒருத்தருக்கு இருந்திருக்கணும், அது காம். அதுக்கு அடுத்தது சேமுக்கு 97 வயசு. விளங்குச்சா? ஸோ இந்த 3 பிள்ளைகள் நோவாவுக்கு இருக்கிறாங்க. இந்த 3 பிள்ளைகளுக்கும் திருமணமாகி இருக்கிறது. இவர்களுக்கு மனைவிகள் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, தேவன் இந்த கட்டளையை நோவாவுக்கு எப்பொழுது கொடுத்தார்? அதில் சிலருக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. பேழையை செய்யும்படியான கட்டளையை தேவன் எப்பொழுது கொடுத்தார் என்றதில் பலருக்கு பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறது. பிள்ளைகள் பிறந்த பிறகா, இந்த பிள்ளைகள்லாம் வளர்ந்து திருமணமான பிறகா, எப்படின்றது, ஆண்டவர் எப்போ கொடுத்தாரு அப்படின்றது பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. அதனால் நிறைய வேத பண்டிதர்கள் விளக்குகிற ஒரு விஷயம், நோவா 100 முதல் 120 வருஷம் இந்த பேழையை கட்டுவதற்கு அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நாம் அறிகிறோம். ஆக நோவாவிற்கு பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் இந்த தரிசனத்தை கொடுத்தார் என்று சொல்லி அந்த வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. எப்படின்னா, நீங்கள் இந்த வசனத்தை படிச்சிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும். 6வது அதிகாரம் 3வது வசனம். 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்றார். பாருங்க என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்னென்னைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவது இல்லை. அவன் மாம்சம்தானே, அவன் மாம்சம்தானே. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். கவனிங்க, இந்த 120 வருஷம் என்பதில் பலருக்கு பலவிதமான இதில் நிறைய ஆராய்ச்சிகள். அப்படியானால் ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலம் 120 என்று ஆண்டவர் நிர்ணயித்து விட்டாரா அப்படின்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. அப்படி ஆண்டவர் அங்கே 120 வருடம் என்று நிர்ணயித்திருந்தால் அதற்கு பிறகு நோவா 950 வருடம் அவர் வாழ முடியாது. அப்படியானால் இந்த 120 வருடம் என்பது என்ன அப்படின்னா, தேவனுக்கு அந்த நோவாவுக்கு கர்த்தர் அந்த தரிசனம் கொடுத்த நாள்ல இருந்து, கர்த்தர் நோவாவை ரட்சிக்க துவங்கின நாள்ல இருந்து 120 வருஷம். இதுக்கப்புறம் 120 வருஷத்துல கர்த்தர் இந்த பூமியை அழிக்க போகிறேன் என்று திட்டம் பண்ணி அந்த வார்த்தையை சொன்னதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிரைஸ் காட். ஆமென். ஆமாம், இன்னொரு 120 வருஷத்தில் நான் இந்த பூமியை அழிக்க போகிறேன், அதுக்குள்ளே நான் கொடுக்கறதான இந்த ஊழியத்தை நீ நிறைவேற்றி முடிச்சிடு அப்படின்னு கர்த்தர் நோவாவுக்கு சொல்லுகிறதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே 480 வயதிலேயே நோவாவுக்கு கர்த்தர் இந்த தரிசனத்தை கொடுத்து விட்டார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100-120 வருஷம் இந்த நோவா என்ன பண்ணுறாருனா, இந்த பேழையை கட்டுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசங்களும் முயற்சிகளும் 120 வருஷம். அந்த 120 வருஷத்தில் அவர் பலவிதமான ஊழியங்களை செய்கிறார். பலருக்கு இந்த செய்தி அவர் சொல்கிறாரு. அநேகர் அதை கேள்விப்படலை என்பதை நாம் அறிகிறோம். ஆக இப்படிப்பட்ட கொடுமையான மக்கள் மத்தியில் ஒரு நல்ல, அதாவது நல்ல கவனிங்க, ஒரு நல்ல குடும்பத்தை அவரால் நடத்த முடிஞ்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. பின்னாடி சொல்கிறேன், தன் குடும்பத்தை மாத்திரமாச்சு ரட்சிப்புக்குள்ளே நடத்துறதுக்கு நோவாவுக்கு கிருபை கிடைச்சது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. எவ்வளோ ஊழியம் செஞ்சாலும்
குறைந்தது நம்ம குடும்பத்தையாவது ரட்சிப்புள்ள நடத்திடணும். நீங்கள் எவ்வளோ ஊழியம் செய்கிறீங்களோ அது பெரிய விஷயம் கிடையாது. ஊருக்கே போய் சுவிசேஷன் சொல்லியிருந்தாலும் கூட தான் குடும்பத்தை ரட்சிப்புள்ள நடத்தினார் பாருங்க, அங்கே ஜெயிச்சிட்டார் நோவா. பிரைஸ் காட், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, நோவாவினுடைய விசுவாசம். நல்லா கவனிக்கணும். நோவாவுக்கு இந்த பேழையை கட்டக்கூடிய ஒரு பெரிய திராணியும் இந்த முழு உலகமும் அழிய போகிறது என்பதை ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் அதற்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு விசேஷித்த கிருபையும் எங்கிருந்து கிடைச்சதுன்னா விசுவாசத்தின் மூலமாக கிடைத்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் விசுவாச வீரர்களுடைய பட்டியல நோவாவை கொண்டு வந்து விசுவாசத்தினாலே நோவா என்று அங்கே துவங்குகிறதை பார்க்கிறோம். படிக்கலாம் அந்த வசனத்தை. விசுவாசத்தினாலே தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று. நல்ல கவனிங்க. தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. விசுவாசத்தினாலே. எல்லாரும் சொல்லுங்க விசுவாசத்தினாலே. சொல்லுங்க விசுவாசத்தினாலே. அப்ப நோவாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை, தேவனுக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கான கிருபை எங்கிருந்து கிடைச்சதுன்னா விசுவாசத்தினாலே. விசுவாசம் என்பது என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. காணப்படாதவைகளை நிச்சயமாய் நம்புகிறதுக்கு பேர் தான் விசுவாசம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எதெல்லாம் உங்களுடைய கண்கள் காணலையோ, எதெல்லாம் உன் அறிவினால உணர்ந்து கொள்ள முடியலோ அதை விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். பிரைஸ் காட். காணாதவைகளை நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம். கண்டதை நம்புறதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. காணாதவைகளை நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆகவே இந்த நோவாவுக்குள்ள காணாத ஒரு காரியத்தை தேவன் பேசும் பொழுது அதை நம்பக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிகளாகிய நாம் காணப்படாதவைகளை நம்புகிறவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க. காணாததை நம்புற பழக்கம் இருக்கா? கண்டதையே சில ஆட்கள் நம்ப மாட்டான். காணாததை நம்புற ஒரு விசேஷித்த கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். அதனால தான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 17வது வசனம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நாம் எல்லாம் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறவர்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. படிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17, 18 வசனங்களை. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படுகிறவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிற இந்த உபத்திரவம் அதிகமான கன மகிமையை நமக்கு என்ன பண்ணுமா? கொடுக்கும். அப்புறம் படிங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளும். ஆமாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பார்க்குறதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிடும், பார்க்காதது தான் நிலைச்சிருக்கும். எது உங்கள் கண்களுக்கு தெரியுதோ, உங்கள் கண்களுக்கு தெரியறதெல்லாம் அழியக்கூடியது, உங்கள் கண்களுக்கு தெரியாதது தான் அழியாதது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சொல்கிறாரு, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியானால் நோவா காணப்படாதவைகளை குறித்து தேவன் பேசும் பொழுது அதை அவர் நம்புகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காணப்படாதவைகளை குறித்து பேசுகிறார். என்ன இப்போ காணல? நோவா பிறந்ததிலிருந்து மழையை பார்த்ததே கிடையாது. நோவா பிறந்ததிலிருந்து வெள்ளம் வந்ததை பார்த்ததே கிடையாது. ஏன்னா பூமியினுடைய பயிர் வகைகள் முளைப்பதற்காக தேவன் என்ன பண்ணாராம்? பூமியிலிருந்து மூடு பனியை எழும்ப பண்ணி பனியானது பயிர்களை எல்லாம் முளைப்பிக்க பண்ணிட்டே தவிர மழையை அவர் பார்த்ததே கிடையாது. அவர் பிறந்ததிலிருந்து கேள்விப்பட்டது கிடையாது. அவரும் யோசிச்சிருப்பார், நானும் பிறந்த வளர்ந்த 500 வயசு ஆயிடுச்சு, இது நாள் வரைக்கும் என் கண்ணில் என்ன பண்ணதே கிடையாது, மழையை பார்த்ததே கிடையாது. பார்க்காத ஒன்றை நடக்கணும்னா எப்படியா நம்புறதுன்னா விசுவாசம் இருந்தால் அதை நம்ப முடியும். அல்லேலூயா. ஆமாம், நான் பிறந்ததுலேருந்து அப்படியே தான் இருக்கு. எங்கள் அப்பா காலத்தில் அப்படியே இருந்துச்சு, எங்கள் தாத்தா காலத்தில் அப்படியே இருந்துச்சு, எங்கள் முப்பாட்டன் காலத்தில் தான் அப்படியே தான் இருந்துச்சு. நடக்காத ஒன்றை இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே எப்படி நம்புறதுன்னா, நடக்காத ஒன்றை நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் மத்திய ஆகாயத்தில் வருவார் என்று சொல்லுவோமானால் சிலருக்கு சொல்கிறாங்க, எங்க இது எங்கள் அப்பா காலத்திலே சொன்னாங்க நடக்கலை, எங்கள் தாத்தா காலத்தில் சொன்னாங்க நடக்கலை, எங்கள் முப்பாட்டன் காலத்தில் சொன்னாங்க நடக்கலைன்னு நீங்கள் சொல்லுவீர்களானால் கவனிங்க, காணாதவர்களே உங்களுடைய இருதயம் விசுவாசிக்கமான
ஏனென்றால் கர்த்தர் மகிமையில வரும் பொழுது உங்களை தம்மோடு கூட அவர் சேர்த்து கொண்டு போவார். விசுவாசிக்காதவர்கள் கைவிடப்படுவார்கள். விசுவாசிக்கிற நீங்கள் எடுத்துக்கொண்டு மேகங்கள் மேல் அவரோடு கூட இருப்பீர்கள் என்பதை நீங்கள் நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாய் மாறுவதுதான் விசுவாசம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் என்ன பண்ணுன்னா, காணாதவைகளை குறித்த ஒரு எச்சரிப்பை அது என்னுடைய உள்ளத்தில் கொடுக்கும். என்ன கவனிங்க, நம்பர் 1, விசுவாசம் தேவனுடைய வார்த்தை அப்படியே நம்பணும். தேவன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நம்பணும். இங்கே கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அறிவாளித்தனமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய அறிவுக்கும் விசுவாசத்துக்கும் ஒத்தே வராது. விசுவாசம், நீங்கள் விசுவாசிக்கிறவர்களானா அது சிலுவையை குறித்ததான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கும்னா பைத்தியமாக இருக்கும். நல்லா கவனிங்க, நம்முடைய விசுவாசம்ன்றது இந்த உலகத்தினுடைய அறிவாளிகளுக்கு பைத்தியமாய் தோன்றும். ஆனால் இந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே சிலரை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாயிற்று. உலகத்தின் பார்வைக்கு இது பைத்தியம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற உனக்கும் எனக்கும் இதுதான் தேவ பலன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக அருமையான தேவச்சனமே, விசுவாசிக்கிற உங்களுக்கு எனக்கு இது தேவ பலனாக இருக்கிறபடினால தேவனுடைய வார்த்தை அப்படியே நம்ம விசுவாசிக்கணும். தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார் என்பதையும் நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். அப்போ நியாயம் தீர்க்க போகிறார் என்ற அந்த விசுவாசம் உள்ளே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயபக்தி வந்துடும். அந்த எச்சரிப்பு நம்முடைய இருதயத்தில் ஒழிக்குமானால் நமக்குள்ள பயபக்தி தானாக வந்துடும். எப்படி நாம் நீதியாக நம்மளை காத்துக்கொள்வது, எப்படி நாம் நம்மளை இன்னும் கொஞ்சம் பயந்து தேவனுக்கு பயந்து உண்மையாக நீதியாக வாழ்கிறது அப்படின்றது பயபக்தி தானாக நம்முடைய இருதயத்தை பற்றி பிடிக்கும். விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததிக்கு பயபக்தி உண்டாகாது. அவங்க மனம் போல வாழுவாங்க, அவங்க விருப்பப்படி ஜீவிப்பாங்க. ஆனால் விசுவாசிக்கிற ஒருத்தனுக்குள்ள பயபக்தி என்பது தானாக வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமாம், பயபக்தி உள்ளவனாய் அவன் மாறினான். விசுவாசம் என்பது அவனுக்கு பயபக்தியை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் காட். ஆமென். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.